தயாரிப்பாளர் சங்கம் தான் அதை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு உண்டான எல்லா செக்டாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு அதாவது பர்சனலாக எந்த விதமான யாரையும் வந்து ஒரு இகழ்ந்து பேசக்கூடாது. படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 100 கொடுத்து டிக்கெட் வாங்கின எல்லாருக்குமே உரிமை உண்டு. அது இட்ஸ் பிரசாந்தாக இருந்தாலும் நம்ம நண்பர் ப்ளூ ஷர்ட் மாறனா இருந்தாலும் படத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அவங்க உரிமை உண்டு. படத்தில் உள்ள ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸை பற்றி தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி யார் வேணாலும் விமர்சிக்கலாம். பட் நீதிபதியை பற்றி விமர்சிக்கக்கூடாது. இதுதான் நம்ம சட்டத்திலே உள்ளது. அதே தான் சினிமாவுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்பொழுது இது நல்லா இல்லை, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் உரிமை இருக்குது. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு. பட் இந்த ஹோட்டல் ஓனரை பற்றியோ ஹோட்டல் ஓனருடைய ஃபேமிலியை பற்றியோ நீ பேசக்கூடாது. அது யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லுது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் இது. அந்த ஃப்ரீடமை வந்து என்னுடைய மூக்கு நுனி அடுத்தவருடைய இன்னொருத்தர் மேலே டச் பண்ணாத வரைக்கும் அது சுதந்திரம். இதுதான் இயற்கை. அதனால் தனிப்பட்ட விமர்சனங்களை எல்லாரும் தவிர்க்கணும்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். இவர் அவருன்னு சொல்லலை. நெகட்டிவாக சொன்னாலே அது நிறைய விமர்சனங்கள் ஓடுதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சரியாக படலை. விமர்சனங்கள் பண்ணலாம். அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுட்டு பண்ணுறது நல்லது.